MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், இதர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 16 வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துணிவு இருந்தால் அதிமுக பொதுக்குழுவை கூட்டி சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கட்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் சவால் விடுத்துள்ளார். திமுகவை எதிர்த்து அதிமுக தொடங்கப்பட்டது. ஆனால் திமுக ஆதரவுடன் ஆட்சியமைக்கலாம் என கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதே நேரத்தில் திமுகவை எதிர்த்தே அரசியல் ரீதியாக தாவேக செயல்படுகிறது. அதன் அடிப்படையில் தாவேக அரசை ஆதரிப்பதில் தவறேதும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை அதிமுக தோல்வியையே சந்தித்து வருகிறது. ஆனால் அவரது செல்வாக்கால் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக MLAக்கள் வென்றதாக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார். அக்னி கிருஷ்ணமூர்த்தி அமைச்சராக இருந்தபோது அவரது தவறான செயல்பாட்டிற்காக அவரை பதவியிலிருந்து ஜெயலலிதா நீக்கினார். அவர் எங்களை பற்றி குறை கூறுவது சரியல்ல. ஆகவே பிறர் மீது பழி போடுவதை தவிர்த்து தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கான உண்மையான காரணத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் CV சண்முகம் கூறியுள்ளார். கர்நாடக அரசும் அதன் அதிகாரிகளும் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை முற்றிலும் புறக்கணித்து அவற்றை செயல்படுத்த தவறியுள்ளனர் என குற்றம் சாட்டி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு ஆகஸ்ட் 13 விசாரணைக்கு மேற்கொள்ளப்படும் என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 3 தமிழக அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்குமாறு தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்குரைஞர் CS வைத்தியநாதன் முறையிட்டதை அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட ஒப்புக்கொண்டுள்ளார். மாவட்ட ஜெயலலிதா பேரவை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஜெயலலிதா பேரவை மாநில செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அதிமுகவை நேற்று பிறந்த டவுசர் பையன் விஜய் அபகரிக்க அழிக்க நினைக்கிறான். அதிமுகவை யாரேனும் அழிக்க நினைத்தால் அவர்களின் வம்சமே நாசமாக போகும். மேலும் காவிரி தண்ணீரை பற்றி பேசினால் காவிரியாவது தண்ணீராவது எங்க அண்ணி த்ரிஷா பற்றி யார் பேசியது என்று அக்கட்சியினர் கேட்கிறார்கள் என்று பேசினார். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சிவபிரசாத்திடம் தாவேக புறநகர் மாவட்ட பொருளாளர் அருண்குமார் புகார் மனு கொடுத்துள்ளார். அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தமிழக முதலமைச்சர் குறித்து தரக்குறைவாகவும் ஒருமையிலும் பேசியுள்ளார். மேலும் பெண்கள் குறித்தும் அவதூறு பரப்பி வருகிறார். இதுபோன்று எதிர்காலத்தில் பொதுவெளியில் எந்த ஒரு அவதூறு கருத்துக்களையும் தனிநபர் விமர்சனங்களையும் தெரிவிக்காத வகையில் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் அனுமதி பெறாமல் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த 16 தனியார் மழலையர் பள்ளிகளை மூட மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் மழலையர் பள்ளிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் உரிய அனுமதி பெறாமல் விதிகளை மீறி 16 தனியார் மழலையர் பள்ளிகள் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த 16 பள்ளிகளையும் உடனடியாக மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் உத்தரவை மீறி தொடர்ந்து பள்ளிகள் செயல்படுவது கண்டறியப்பட்டால் பள்ளி நிர்வாகத்தின் மீது சட்டப்படி கடுமையான குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தடையை மீறி விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 டன் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவற்றை கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் மாநகராட்சி அதிகாரிகள் குழி தோண்டி புதைத்து அழித்தனர். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் நடைமுறையை ஆதரித்து பேசிய பாஜக லோக்சபா MP ஜனார்தன் மிஸ்ரா, சுத்தமான பெட்ரோல் உங்க அப்பா வீட்டில் இருந்து வருமா என அந்த நடைமுறையை எதிர்ப்போரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார்.
நாட்டின் பெட்ரோல் டீசல் தேவைக்காக அதிக அளவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதை படிப்படியாக குறைக்கும் நோக்கில் மத்திய அரசின் உத்தரவுப்படி பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பது கடந்த ஏப்ரல் முதல் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. இதற்கு ஒரு சில தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள சுவாமி சிலைகள் உடைக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சிவன், விநாயகர், முருகர் உள்ளிட்ட சுவாமி சிலைகளை வைத்து பல ஆண்டுகளாக பொதுமக்கள் வழிபட்டு வருகின்றனர். கடந்த ஜூலை 26ஆம் தேதி இந்த சிலைகளை மர்மநபர்கள் சேதப்படுத்தினர். இது குறித்து போலீசில் புகார் அளித்த போதும் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. இந்நிலையில் நேற்று மீண்டும் அதே பகுதியில் இருந்த சுவாமி சிலைகள், மயில் வாகனம் உள்ளிட்டவை மர்ம நபர்களால் நொறுக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே நடந்த சிலை உடைப்பில் போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் இத்தகைய சம்பவம் நடந்திருக்காது என்று இந்து முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. சுவாமி சிலைகளை சேதப்படுத்தியவர்களை உடனடியாக கைது செய்து அப்பகுதியில் உள்ள வழிபாட்டு இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில செயலர் குற்றாலநாதன் வலியுறுத்தியுள்ளார். வணக்கம். இன்றைய செய்திகள்.